Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தொழில்துறைக்கான ஐரோப்பிய வட்டமேசை மாநாட்டில் ஐரோப்பிய யூனியனின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் மற்றும் ஸ்வீடன் பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டர்சன் ஆகிய இரு தலைவர்களுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். ஸ்வீடன் மற்றும் ஐரோப்பாவுடனான இந்தியாவின் வளர்ந்து வரும் உத்திசார் கூட்டாண்மை மற்றும் பொருளாதார உறவுகளை விரிவாக எடுத்துரைத்த பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் மிக உயரிய விருதான ராயல் ஆர்டர் ஆஃப் த போலார் ஸ்டார் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. ஆசியாவிலேயே இந்த விருதை பெறும் முதல் தலைவர் பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா ஸ்வீடன் இருதரப்பு உறவுகளை உத்திசார் கூட்டாண்மை நிலைக்கு உயர்த்தும் வகையில் அடுத்த 4 ஆண்டுகளுக்கான ஒரு கூட்டு செயல் திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்புக்கான உத்திகள், அடுத்த தலைமுறை பொருளாதார கூட்டாண்மை, வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் மற்றும் நம்பகமான கூட்டுறவு, எதிர்காலத்தை ஒன்றிணைந்து உருவாக்குதல், அதாவது பொருளாதாரம், தொழில்நுட்பம், கூட்டுறவு மற்றும் நிலைத்தன்மை தொடர்பான துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதாகும். ஒரு விர்ச்சுவல் இந்தியா ஸ்வீடன் கூட்டு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தை நிறுவுவது, AI, 6G, குவாண்டம் கம்ப்யூட்டிங், சுரங்க தொழில், முக்கிய கனிமங்கள், விண்வெளி மற்றும் லைஃப் சயின்ஸ் ஆகிய துறைகளில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், மின்கலம் மற்றும் ஆற்றல் சேமிப்பு, ஆற்றல் பரிமாற்றம், ஸ்மார்ட் கிரிட் தொழில்நுட்பங்கள், ஸ்மார்ட் நகரங்கள் மற்றும் மீள்திறன் கொண்ட நீர் அமைப்புகள் ஆகியவற்றிலும் ஒத்துழைப்பை தீவிரப்படுத்துவது என்ற செயல் திட்டங்களும் வகுக்கப்பட்டுள்ளன. மூன்றாவதாக, இந்தியா ஸ்வீடன் டெக்னாலஜி அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காரிடாரை கூட்டாக மேம்படுத்துவதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கும் ஸ்வீடனுக்கும் இடையே மேம்பட்ட தொழில்நுட்பங்களில் உள்ள தொழில்கள், புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கிடையே நெருங்கிய ஒத்துழைப்பை வளர்ப்பதே இதன் நோக்கமாகும். அடுத்த 5 ஆண்டுகளில் இருதரப்பு பொருளாதார பரிமாற்றம், வர்த்தகம் மற்றும் முதலீட்டை இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதன் நோக்கம் வணிகங்கள் மற்றும் தொழில்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதும், மேக் இன் இந்தியா முயற்சியை மேலும் முன்னெடுத்துச் செல்வதும், வர்த்தக வசதி மற்றும் விரைவு வழிமுறையை வலுப்படுத்துவதும், அறிவுசார் சொத்துரிமைகளை நிலைப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் தளத்தை உருவாக்கும் வகையில் இரு நாடுகளுக்கும் இடையே குறிப்பாக இளைஞர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை வழங்கும் ஸ்டார்ட் அப் சூழலை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இரு நாட்டு மக்களையும் கலாச்சார மற்றும் அறிவுசார் ஈடுபாட்டை வலுப்படுத்த பிரதமர் மோடியின் வளர்ச்சியும் விராசத்தும் என்ற முழக்கத்தை விரிவுபடுத்தும் வகையில் விகாஸ் பி விராசத் பி அமைப்பின் தாகூர் ஸ்வீடன் விரிவுரை தொடரை முன்னெடுக்கவும் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடியின் ஸ்வீடன் பயணம் மிகப்பெரிய வர்த்தக, தொழில்நுட்ப, பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்திருக்கிறது.